அனுப்புகிறேன், அங்கிருந்து என் ஜனத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும். அதுக்கு மோசே நான் திக்குவாயை மந்த புத்தியை பல எக்ஸ்கியூஸ் சொல்றான். அவனை ஆண்டவர் விடல. ஆண்டவர் அழைத்த ஜனங்கள் எந்த எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் அவர்களை விட மாட்டார். அவரை அழைத்து அவனை கூட்டு கொண்டு எகிப்து போறார். அவனை எகிப்து போறதுக்கு அவன் எதனால மீட்பேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அவர்கிட்ட கேட்கிறாரு, உன் கையில என்ன இருக்குது அப்படிங்க. ஆடு மேய்க்கிற போது ஒரு கோல் வச்சிருந்தான். அந்த கோல் என்கிட்ட இருக்குன்னு சொன்னான். இந்த கோலை எடுத்துட்டு போ, நான் அங்க அற்புதங்களை செய்யணும்னு சொன்னார். இப்படி சொன்னா யாராவது நம்புவாங்களா? அது நம்பக்கூடிய விதமா இருக்குதா? சிறு பூச்சியே, உன்னை நான் புதிதும் கூர்மையான எந்திரமாக்குறேன், உன்னை கொண்டு மலைகளை பேர்த்து பதறாக்குவேன் அப்படி சொல்லும்போது யார் அதை நம்ப முடியும்? அது இம்பாசிபிள் மாதிரி சொல்லுது தோணும். அது ஒரு விளையாட்டா தோணும். ஒரு ஆண்டவர் சொல்ற சும்மா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சும்மா பேசுகிறதில்ல. அவர் இந்த உலகத்து மக்கள் எல்லாம் அப்படிதான் பார்க்கிறாரு. அவங்கள மீட்கிறதுக்கு பெரிய இராணுவத்தெல்லாம் அனுப்பல. ஒரு மோசையை ஒரு கோலை கொடுத்து அனுப்புறாரு. சரி, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா இப்ப அந்த கோலை நீ கொண்டு தண்ணியை அடி அப்படின்னு சொன்னார். தண்ணீரை அடிச்ச போது அது ரத்தமா மாறுச்சு. அதனால திருப்பி நீ அடி அப்படின்னு சொன்னார். திருப்பி அடிச்ச போது அது கோலாக அது அந்த ரத்தம் தண்ணீராக மாறினது. அவன்கிட்ட சொன்னார், நீ உன் கையை உன் மடியில போடு அப்படின்னு சொன்னார். அவன் மடியில போட்ட உடனே அவன் கையை பார்க்குறான், வெண் குஷ்டமா முழுவதும் மாறி போச்சு அவன் உடம்பு. திருப்பி சொன்னாரு, அவன் பயந்தான். அவன் சொன்னாரு, திருப்பி உன் கையை உன் மடியில போடு அப்படின்னு சொன்னார். போட்ட போது அது நார்மலான கையா மாறிடுச்சு. அதுக்கடுத்து அவன் கேட்டார், உன் கோலை என்னச்சு நீ தரையில போடு அப்படின்னு சொன்னார். தரையில போட்டோன்னா அது என்னாச்சு, சர்ப்பமா மாறிச்சு. திருப்பி அவன் பயந்து பின்வாங்கினான். அவனை சொன்னார், அதுக்கு வாழை பிடி அப்படின்னு சொன்னார். பிடிச்சோன்னா அவனுக்கு கையில கோலா மாறிச்சு. இப்போ இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் செய்து காட்டுறார்? உயிரத்த கோலை உயிருள்ள ஒரு ஜீவனாக மாற்றவும் எனக்கு சக்தி உண்டு. உயிருள்ள ஒன்றை உயிர் அற்றதா மாற்றவும் எனக்கு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நான் சொல்ற வார்த்தையை நீ நம்பு என்று சொல்லி அவனை அவனுக்கு வரும்படியாக அவனுக்கிட்ட சொல்லி விசுவாசத்தை தான் கொடுத்து அனுப்புறார். வெளியில பார்க்கறதுக்கு ஒரு கோல் இருக்கு, ஆனால் அவனுக்கு விசுவாசத்தை இருதயத்தில் வைத்து அவனை அனுப்புகிறார். இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு தேவையானது என்னவென்று சொன்னால் அந்த விசுவாசம் தான் தேவை. நம்மோட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பேர் என்னவென்று சொன்னால் இம்மானுவேல் என்று சொல்லி அவருக்கு பேரை சொல்கிறார். ஒரு புதிய பேரை சூட்டி